ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபேட்டட்ல ஓட இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு டைரக்டா வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜீமோ சரியா எக்ஸாம் எழுதாம வந்துட்டு ரொம்ப சோகமா இருந்துட்டு இருந்தான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ஆலியா வந்தா, அதோட தான் முடிஞ்சது. ஆலியாவும் ஜீமோவோட அப்பாவும் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா, ப்ளீஸ் 2 பேரும் வெளியே போங்கன்னு துரத்தி விட்டுட்டு மறுபடியும் சோகமா உட்காந்துக்கிறான். இங்க மான் வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்ல யூட்டாவும் வேகமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டி உனக்கும் ஜின்னுக்கும் தான் லவ் செட் ஆயிடுச்சு, அப்ப இதுக்கு மறுபடியும் நீ ஓடி போறதுக்கு ட்ரை பண்றேன்னு யூட்டா கேட்க, ஏய் ஜின்னோட சேர்ந்து தாண்டி வெளியே போறேன் பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு மான் திட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்ப அவளுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. ஜீமோக்கு ப்ராப்ளம், உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு ஜீமோவோட அப்பா எழுதியிருக்காரு. என் அங்கிள் என்னவோ எழுதியிருக்காரு, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு இவங்க இருந்து கிளம்ப, நானும் கூட வரேன்னு யூட்டா சொல்றா. ஆஹா, ஆலியாக்கு ஞாபகம் மறதி வந்த விஷயத்தை இவளுக்கு சொல்லவே இல்ல, சொன்னா நம்மள ஒண்ணு இல்லன்னு பண்ணிடுவா, அதனால சொல்லாமலே போயிட்டான்ட்டு, இல்லடி நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன் அங்க இருந்து நம்ம மான் மட்டும் கிளம்பிடுறா. ஜீமோவை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றா. இவ சொல்லி அவன் கேக்குற மாதிரி இல்ல. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒண்ணு புரியல அங்கிள் அப்படின்னு ஜீமோவை பத்தி கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. சோகமாவே இருந்துட்டு இருக்கான். இருந்தா சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளும் கத்துறாரு. மான் பேசி பிரோஜனம் இல்லைன்னு அங்க இருந்து வெளியே வர, அங்க யூட்டா நிக்கிறா. ஏ ஆலியா மேடத்தை மட்டும் நான் பாத்துறேனே, ப்ளீஸ் விட்ரி அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம், அப்புறம் உன்னை பார்த்தா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மான் அவளோட ரூமுக்கு போக, இப்பதான் நீயும் ஜின்னும் ஒரே ரூமுக்கு மாறிட்டீங்களே, இப்ப என்ன ஓ ரூமுக்கு போற, கிளம்பி ஜின்னோட ரூமுக்கு போ அப்படின்னு யூட்டா துரத்தி விடுறா. மான் நேரா ஜின்னோட ரூமுக்கு வந்தா ஃபுல்லா அப்படியே பயங்கர லைட்ஸா இருக்கு. ஒரே கேண்டில்ஸா ஏத்தி வச்சுட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஜின் ரெடியா இருக்கான். நடுவுல கரெக்டா ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அதை போய் இவ ஓபன் பண்ண, இவளுக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கு. ஜின் அங்க வந்துடுறான். கர்ச்சீஃப்ல இருந்து பவுச் வரைய எல்லாமே இந்த கலர்ல தான் வச்சிருக்க. உன்னோட ஃபேவரட் கலர் எதுன்னு எனக்கு தெரியாதா என்ன, உனக்கு வந்துட்டு நீ என்னைக்குமே என் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன், எப்பவுமே என் கூட இருப்பியா, அது மட்டும் இல்லாம இந்த செயினை எங்க அம்மா கொடுத்தாங்க என்கிட்ட சின்ன வயசுல, உன் பொண்டாட்டிக்கு போடுன்னு, இதை நான் உனக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு செயினையும் மாட்டி விட, கரெக்டா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறதுக்கு போறாங்க. யூட்டா ஏதாவது சூப்பு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல வேண்டாம் அப்படின்னு மான் சொல்ல, நம்ம ஜின்னு மானை தூக்கிட்டு போயிட்டு அவளை கட்டில படுக்க வைக்கிறான். கரெக்டா ரொமான்ஸ் பண்ணலான்னு போக, அந்த இடத்துக்கு ஜி சத்தம் போடுறான். நீங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கு, நான் வெளியவே உட்காந்துக்கிறேன், கெட்டவங்க ஏதாவது அட்டாக் பண்ண வந்துட போறாங்கன்னு சொல்ல, ஜின்னும் மானும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நம்மளே ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இதுங்க விடாதுங்க அப்படின்னு. கரெக்டா அங்க ஃபூயூ உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட அசிஸ்டன்ட் வந்துடுறான். பக்கத்து நாட்டுல இருந்து ஆலியாவோட அந்த ஜெனரல் இருப்பால தளபதி, அந்த தளபதியை கூட்டு வந்துட்டியா அப்படின்னு ஃபூயூ கேட்க, அவர் வந்துகிட்டே இருக்காரு. ஆனா வந்துட்டா மான் வந்து பொய் சொன்னாங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், அது மான்க்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்க, ஜின் இப்போதைக்கு மான்க்கு சப்போர்ட் பண்றாங்கிறதால அவளை அவன் காப்பாத்திடுவான். முதல்ல ஜின்னை வந்து அந்த பதவியில இருந்து தூக்கணும், அப்புறம் மானை என்கிட்ட கொண்டு வந்துடணும், ரொம்ப ஈஸியான பிளான் தான், சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்னு ஃபூயூ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜீமோ அடுத்த நாள் காலையில இந்த புக்கெல்லாம் எதுக்கு படிச்சு என்ன பண்றது, எல்லாம் வேஸ்ட்னு புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க ஜீமோவோட அப்பா பாக்குறாரு. நாளுக்கு நாள் இவன் மோசமாயிட்டே இருக்கான், எங்கேயாவது வெளியே கூட்டு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. ஆலியாவும் ஜீமோவை கூட்டிட்டு வெளியே வர, திடீர்னு மக்கள்லாம் ஒன்னா கூடி இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு சண்டை போட்டி நடக்குதான். இதுல ஜெயிச்சா மிகப்பெரிய வீரன் அப்படின்னு ராஜா கையிலேயே பதக்கம் வாங்கலாம். யார் சண்டைக்கு வரீங்க, துபார் இந்த பையன் ஜீமோ ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டான், இப்ப இங்க வந்திருக்கான், ஏன்பா அறிவுதான் இல்ல சக்தியாவது இருக்குன்னு காட்ட வந்திருக்கியான்னு கேட்க, ஜீமோ உடனே ரோஷப்பட்டுட்டு நான் சண்டைக்கு போறேன், அப்படி என்னதான் பெரிய சண்டை நானும் பாத்துட்டேன் அப்படின்னு வாலண்டியரா வந்து சண்டையில பேர் கொடுத்துடுறான். ஆலியா சொல்றா, இவங்கெல்லாம் வேணும்னே நம்மள ஏத்தி விடுற மாதிரி இருக்கு, வேண்டாம் அப்படி பண்ணாதன்னு சொல்ல ஜீமோ வந்து காதுல வாங்குற மாதிரியே இல்ல. சண்டைக்கு ஜீமோ போய் நிக்கிறான். ஆனா அவன் கூட சண்டை போட போறது ஒரு ஆள் கிடையாது, ஒரு 7-8 பேர் வந்து நிக்கிறாங்க. ஜீமோ பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கான். ஓங்கி ஒரு அவன் வந்து குத்த, ஜீமோ பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். ஆலியாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயந்து நடுங்கிட்டு இருக்கா. இங்க மானும் ஜின்னும் ராஜாவை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க, கரெக்டா ஃபூயூவோட பக்கத்து நாட்டு தளபதி வரான். என்னம்மா இளவரசி ஆலியா நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்க, மான்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பதறிட்டு இருக்கா. நான் அப்புறம் உங்களை பாக்குறேன், நாங்க முக்கியமா வேலையா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜின்னு பாத்துட்டு இருக்கான். உடனே மான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க, வா அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு ஜின் அங்க இருந்து ஒரு படப்படப்போடையே கிளம்பி போயிடுறான். இங்க சண்டை ஒரு வழியா முடியுது. திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தங்க கூட ஒருத்தங்க சண்டை போட்டுட்டு மயங்கி ஆளுக்கு விழுந்துடுறாங்க. ஜீமோ மட்டும் தான் எந்திரிச்சு நிக்கிறான். பார்த்தா எல்லாரும் ஜீமோ கிட்ட அடி வாங்கின மாதிரி உளுந்து புரண்டுகிட்டு இருக்க. ஏஞ்சி பாக்குற ஜீமோக்கு ஒண்ணும் புரியல, நம்ம ஒண்ணுமே பண்ணல, அடி வாங்கிட்டு மயங்கிட்டோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா அங்க வர ஆளு ஜீமோ கையை தூக்கி மத்த எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஜீமோ மட்டும் தான் ஏஞ்சி நிக்கிறாரு.
அவர்தான் வின்னர், இவர்தான் மிகப்பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு பதத்தை கொடுக்க மக்கள்லாம் என்னையா அது காமெடியா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஆலியாக்கும் ஒண்ணுமே புரியல. அரண்மனையில ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கத்து நாட்டு தளபதி வந்திருக்கான்ல, அவனை கூப்பிட்டு ராஜா விருந்து கொடுக்குறாரு. ராஜா வந்து உட்கார்றாரு. மான்மானுக்கும் ஜென்னுக்கும் பயங்கர உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்ப தெரிஞ்சா ராஜா என்ன சொல்லுவாரோ தெரியலையே அப்படின்னு அப்பன்னு பார்த்து ஃபூயூ இங்க பாருங்க, உங்களுக்காக கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோன்னு பொண்ணுங்களெல்லாம் கூட்டு வந்து டான்ஸ் ஆட விட உடனே இந்த தளபதி பாக்குறான், என்னங்க இது, நானே ஒரு வீரமான தளபதி, பொண்ணுங்களை கூட்டு வந்து டான்ஸ் ஆட விட்டுட்டு இருக்கீங்க. என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு திறமை இருக்கிற யாராவது பசங்களை கூட்டு வாங்க, யாரு என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலான்னு சொல்ல ராஜா அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் வீரர்கள் 4 பேரை கூப்பிட்டு விடுறாரு. ஆனா அந்த தளபதி அதை விட பயங்கர கெட்டிக்காரனா இருக்கான். 4 பேருமே தோத்து போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப உங்க ஊர்ல ஏதோ புதுசா மாவீரன் வந்திருக்கானாமே, அவனை கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு வேணும்னே தளபதி சொல்றான். இந்த ஒரு சீனுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கான் போல இந்த ஃபூயூ. சரி ஓகே கூப்பிட்டு விடுற அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜீமோ அங்க வரான். ஜீமோ தான் அந்த ஆளு அப்படிங்கிறது இப்பதான் மான்மானுக்கு ஜின்னுக்கெல்லாம் தெரியுது. இந்த பையன் கூட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு நேரா கிளம்பி இந்த தளபதி நம்ம ஜீமோ கூட சண்டைக்கு போக மான்மான் பாக்குறா. மத்த அவ்வளவு பெரிய வீரர்களையே அடிச்சு நவுத்திட்டான். ஜீமோ மட்டும் சண்டை போட்டான்னா அவ்வளவுதான், ஒரே அடியிலேயே அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறா. மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கவும் ஜின்னு என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க வெயில் தாங்க முடியாம என் பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்டா, இன்னைக்கு நடக்கிற ப்ரோக்ராம நாளைக்கு இனிமே கண்டினியூ பண்ணா என்னன்னு ஜின்னு கேக்குறான். உடனே ராஜாவும் அப்படியே பண்ணலாம், முடியாதப்ப இதுக்கு அவளை வச்சு நடத்திட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நாளைக்கு இந்த மீதி சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டுறாரு. உடனே நம்ம ஜின்னு மான்மான பாக்குறான். உடனே மான்மான் கண்ணை திறந்துட்டு சிரிக்கிறா, எப்படி என் பிளான் அப்படின்னு. 4 பேரும் ஒன்னா வீட்டுல மீட் பண்ணிக்கிறாங்க. ஆலியா சொல்லிக்கிட்டு இருக்கா, அன்னைக்கு சண்டை நடந்தப்ப எனக்கு ஒண்ணும் புரியல, எப்படி இவர் ஜெயிக்க வச்சாங்கன்னு. இப்பதான் புரியுது எல்லாமே பிளான்னு. இவர் ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க போல, நாளைக்கு என்ன பண்றது, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு அங்க வந்திருக்க தளபதி தன்னோட தளபதி தானே ஆலியாக்கு தெரியல, அது தெரியாம பேசிட்டு இருக்க. உடனே மான்மான் பாக்குறா, நாளைக்கு ஒழுங்கா நீ சண்டைக்கு வராத, நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நான் அதெல்லாம் முடியாது, அது எனக்கு அவமானம், நான் வந்து அடி வாங்கினாலும் பரவாயில்ல வந்தே தீர்வேன் அப்படின்னு ஜீமோவும் பேசிக்கிட்டு இருக்கான். மான்மானும் ஜின்னும் வெளியே வந்துடுறாங்க. என்னை பத்தி இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல குடும்பத்துல பிறந்து வளர்ந்த டீசென்டான பொண்ணு இல்ல, சாதாரணமான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு மான்மான் ஜின்னு கிட்ட சொல்ல, நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, ஆனா எனக்கு உனதான் பிடிச்சிருக்கு, அந்த ஆலியாவை கிடையாது, உனக்கு அதான மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஜின்னு சொல்றான். உடனே மான்மான் சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஃபூயூ கிட்ட தளபதி வந்து பேச ஆரம்பிக்கிறான். அம்மா இப்ப எடுத்து என்ன பண்ண போறோம், ஜின்னையும் மான்மானையும் அழிக்காம விட மாட்டோமான்னு கேட்க, மான்மான் மேல கைய வைக்கிறத பத்தி யோசிச்சு கூட பாக்காத, அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது புரியுதா, அவங்களே பயந்து போயிட்டு நம்ம கிட்ட சரண்டர் ஆகணும், அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு ஃபூயூ பேசிட்டு இருக்கான். இங்க ஜீமோவோட அப்பா சொல்றாரு, உனக்கு தான் நிறைய வைத்தியம்லாம் தெரியும்லமா, இவனை தூங்க வச்சிரு, இவன் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்ல, சரிங்க மாமான்னு சொல்லிட்டு ஆலியா அவங்க மாமனாரை தூங்க வச்சுட்றா. டக்குன்னு ஒரு ஊசி குத்தி, என் புருஷன் சொன்னதை நான் காப்பாத்தணும்ல, அவர் நாளைக்கு சண்டைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் காலை ஆகுது. மான்மான் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நம்மளோட ஜீமோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு சண்டைக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆலியா சாமிக்கு மேல சாமி கும்பிடுறா, என் புருஷனை உயிரோட எப்படியாவது அனுப்பிடு அப்படின்னு. ஆனா ஜீமோ வரவன், எல்லார் கூடயும் சண்டை போட்டு உங்க திறமையை காட்டிட்டீங்க, அதே மாதிரி சண்டை போட்டு உங்களுக்கே போர் அடிக்கும்னு நினைக்கிறேன், நான் வேணா என்னோட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு செக் பண்றதுக்காக ஒரு புது ஐடியா சொல்றேன், நீங்க கீழே உட்காருங்க, என்னோட ஒரு விரலால நான் உங்களை தாக்கு பிடிப்பேன், என் விரலை தாண்டி நீங்க மேல ஒரு வேலை ஏஞ்சி வந்துட்டீங்கன்னா அப்ப என்கிட்ட வந்து சண்டை போடுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு மேட்ரான் தளபதி கீழே உட்காடுறான். வேகமா ஒரு விரல நெத்தியில கரெக்டா ஒரு பாயிண்ட்ல வச்சுட்டு இப்ப எந்திரிங்கன்னு ஜீமோ சொல்ல, எவ்வளவோ ட்ரை பண்ணியும் தளபதியால எந்திரிக்கவே முடியல. பரவாயில்லையே, ஜீமோவோட ஒரு விரலுக்கே இவ்வளவு பவரான்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தளபதி மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறா, முடியல. அப்பதான் மான்மான் ஜின்ன பாக்குறா. முத நாள் தான் இந்த டெக்னிக்க மான்மானுக்கு ஜின்னு சொல்லி கொடுத்திருக்கான். இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒருத்தங்களால எந்திரிக்க முடியாது, ஆனா அது தெரியாதவங்களால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல நினைச்சுப்பாங்க அப்படின்னு இந்த பாயிண்ட சொல்லி கொடுத்திருக்கான். இதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இங்க நம்ம ஜீமோ வின் பண்ணிட்டு இருக்கான். உடனே தளபதிக்கு அவமானம் ஆயிடுது. சரி ஓகே, உங்ககிட்ட இருக்கிறவன் பெரிய வீரன் தான், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல ராஜா பாக்குறாரு, மிகப்பெரிய வீரன்கிற பட்டத்தை நான் உனக்கு இப்பவே கொடுக்குறேன் அப்படின்னு ஜீமோக்கு கொடுத்துடுறாரு. இங்க ஜீமோவோட வீட்டுல பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம சின்ன மான்மான் கூட வராங்க. உடனே நம்ம சின்ன பார்த்தோன்னே இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த அங்கிள் இருக்காருல, அவர் கீழே குனிஞ்சு மண்டி போட்டு கும்பிட ஆரம்பிக்க, நீங்க வந்து மான்மானோட சொந்த அப்பாவா இல்லாம இருக்கலாம், ஆனா அவளை வளர்த்திருக்கீங்க, சோ நான் உங்களை மாமனாரா தான் பாப்பேன், நீங்க என்ன பார்த்து கும்பிட வேண்டாம், நம்ம எல்லாம் இப்ப ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு மான்மான் மீதி இருக்கிற இந்த 3 பேருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓவரா குடிச்சிட்டு ஜீமோவோட அப்பா வேற புலம்பி தள்ளுறாரு, என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு. உடனே வந்து நம்ம ஜீமோவும் ஆலியாவும் மாமனாரை கூட்டு உள்ள போயிடுறாங்க.
ஜின்னு கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கான் மான்மான் கூட. சரி வா நம்ம கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த ஃபூயூ தளபதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உன்னால எந்திரிக்க கூட முடியாதா? ஜீமோ ஜெயிச்சிட்டான், ஆனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சவுத் சைடு பயங்கர ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கு, அங்க ஒரு தளபதி தேவைப்படுறான், அந்த இடத்துக்கு போக சொல்லி நான் ஜீமோவை அனுப்ப சொல்லி அப்பாட்ட ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இது எப்படியோ ஜின்னையும் மான்மானையும் கார்னர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க மான்மான தூக்கிட்டு ஜின்னு வந்துட்டு இருக்கான். அந்த ஆலியா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவ, நான் கிடையாது. அவ எவ்வளவு டீசென்டா இருக்கா இல்லன்னு சொல்ல, வாயை மூட்டு வா, உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல அப்படின்னு ஜின்னு சொல்றான். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மான்மான் கூப்பிட வேக வேகமா ஜின்னு போயிட்டு கட்டில உட்காந்துட்டு அது என்னதுன்னு கேக்குறான். ஸ்கிரீன் எல்லாம் சாத்து, யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு மான்மான் சொல்லிட்டு இருக்கா. ஜின்னும் வேகமா ஸ்கிரீன் எல்லாம் சாத்தி வெயிட் பண்ண. அப்படியா, இதை நான் உன்கிட்ட இன்னும் சொல்லவே இல்ல, நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த ரகசியமும் ஒளிவு மறைவு இருக்க கூடாதுல்ல, அதான் நான் காட்ட விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி இருக்கும்ல அவங்க அம்மாவோட கிளவுட் பேட்டர்ன் பெட்டி, அதை காட்டிடுறா. ஜின்னு இதை பாக்குறான். இந்த பாக்ஸா, இதை காட்டுறதுக்காகவா எனக்கு கூப்பிட்ட அப்படின்னு கையில வச்சுட்டு இதை ஓபன் பண்ண ஒரு செகண்ட்ல ஓபன் பண்ணிடுறான். மான்மானுக்கு ஒண்ணும் புரியல, எப்படி இதை ஓபன் பண்ண, உனக்கு இதை எப்படி ஓபன் பண்ண தெரியும்னு கேட்க, இதுக்கு ஒரு குட்டி கால்குலேஷன் இருக்கு, இதே மாதிரி பாக்ஸ் நான் நிறைய தடவை சின்ன வயசுல பாத்திருக்கேன், அதான் ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு மான்மான் ஷாக் ஆயிடுறா. இவன்ட்டு இதை எப்பயோ காட்டி இருக்கணும் அப்படின்னு. உள்ள பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. மான்மான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. மான்மானோட அப்பா யாரோ அவர் தான் எழுதியிருக்காரு, நான் 7ஆம் தேதி வரைய பாரு, ஒருவேளை அதுக்குள்ள நான் வரலனா என் புள்ள மான்மான கூட்டிட்டு இங்க ஓடிடுமா, நீ என் பொண்டாட்டி தான், என் புள்ளையும் உன்னையும் நான் காப்பாத்த வரணும் தான், ஆனா அதுக்குள்ள என்னால தப்பிக்க முடியுமான்னு தெரியல, ஆபத்து அதிகமாகிறதுக்குள்ள நீங்க 2 பேரும் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே மான்மான் ஆள ஆரம்பிக்கிறா. எங்க அம்மா என் அப்பா வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜின்னு சரி கவலைப்படாத நம்மள கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலை ஆகுது. மான்மானுக்கு இன்னும் சோகம் போகவே இல்ல. அவ பாட்டுக்கு சோகமா உட்காந்துகிட்டு இருக்க. அப்போ ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. ஜீமாவை பத்தி உண்மை தெரிஞ்சிருது அவளுக்கு, அவன் சவுத்துக்கு போறான்னு. நேரா ஃபூயூ கிட்ட வந்துட்டு நீதானே இந்த மாதிரி வேலையை பார்த்தது, ஏன் இப்படி பண்ணன்னு வேகமா அவனை ஒரு அறை விட்டுடுறா. பயந்து போயிட்டு அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்க, நான் தப்பு பண்ணேன் தான், அதனால அவ அரைஞ்சிட்டு போறா, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூயூ மான்மான வெளியே போக சொல்லிடுறான். இங்க பாரு, இதுக்கும் மேல அவளால தாங்க முடியாது, சீக்கிரமா அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஃபூயூ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க ஜீமோவை அமிச்சிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் அது பத்தாது, அவன் புது பையன், இன்னும் பெரிய ஸ்ட்ராங்கான ஆள் யாராவது வேணும்னு சொல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஜா இருக்கும்போது ஜின் அங்க வர அவங்க அப்பாக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஜின் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சவுத் சைட்ல இந்த போரை நடத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தலைவன் வேணும், நீ மட்டும் போயிடு, இந்த போரை ஜெயிச்சு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, ஏன் உன்னை நான் பட்டத்து இளவரசன் ஆக்கிடுவேன், உன்னை ராஜா ஆகுறத யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப அந்த பட்டத்து இளவரசன் ஆகுறது ராஜா ஆகுறதுல எல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு ஜின்னு சொல்றான். நாட்டை காப்பாத்துறதுக்காக நீ சில விஷயத்த செஞ்சுதான் ஆகணும், இதை செய்வியாப்பா எனக்காக அப்படின்னு மறுபடியும் அவங்க அப்பா கேட்க ஜின்னுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா, அவளுக்கு யாரும் எந்த ஆபத்து கொடுக்க நான் விட மாட்டேன், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு மறுபடியும் அவங்க அப்பா சொல்றாரு. ஜின்னுக்கு வேற வழியே இல்லாம ஓகேப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஜின், மான்மான், ஜீமோ, ஆலியா 4 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. இப்போ ஜீமோவும் கிளம்பணும், இப்போ ஜின்னும் கிளம்பணும், இப்போ ஆலியாவும் மான்மானும் மட்டும் இங்க மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு ஜீமோ சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்களாவது பரவாயில்ல இங்க தப்பி தவறி உயிரோட இருந்துருவோம், உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு கவலையா இருக்கு அப்படின்னு மான்மான் சொல்லிட்டு இருக்கா. ஜின்னு பாக்குறான், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் சொல்றேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்பதான் மான்மானுக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசுலயே தட்டான் பூச்சி இருக்கே அது வீரத்தோட அதுவும் இல்லாம மரணம் இல்லாம இருக்கதோட அடையாளம் அப்படின்னு. அதனால வேகமா போயிட்டு குச்சி எடுத்து தட்டான் பூச்சி மாதிரி ஸ்டிக் செய்ய ஆரம்பிக்கிறா. இதை நம்ம ஜின்னு கிட்ட கொடுத்து விட்டா அவனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு ஜின்னு வரா. நேரா அவளை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். கரெக்டா ராஜா அந்த பக்கமா வராரு. அவர் காதுல விழுற மாதிரியே ஜின்னு, நான் உன் பக்கத்துல இல்ல, யாரு உன்னை பாத்துக்குவா, ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நான் அந்த இடத்துலயே இறந்து போயிருவேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, வாய மூடு அப்படிலாம் சொல்லாத, உனக்கு ஒண்ணு ஆகாது எனக்கும் ஒண்ணு ஆகாதுன்னு மான்மான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ராஜா மறுபடியும் திரும்ப வந்துட்டு, எப்படி எனக்கே தெரியாம என் பையன் என்ன மிரட்டான் பாத்தியா, இன்னும் நிறைய ஆளுங்களை விட்டு மான்மானுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோங்க, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ராஜா சொல்ல, அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.